ஒரு மதவாத அரசியலை தூண்டுற மாதிரியான பேச்சுக்கள் கண்டிப்பா கண்டனத்துக்குரியது. இது துப்புக்கெட்டத்தனம்வாங்க. என்னன்னா வேற வழியே இல்ல, அதனால நான் இதை எடுத்து பண்றேன் அப்படின்றதான் இவங்க சொல்ல வர்றாங்க. எதை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெளிவா மக்களிடம் போய் சேர்க்கணும்ன்றதுக்காக போடக்கூடியதுதான் இந்த மாநாடு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல தாவேகாவினரா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சியினர் யாரா இருந்தாலுமே ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இந்த கொள்கையே இல்லாத ஒரு கட்சியா தாவேகா உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. இதுல அந்த கூட்டத்துல இருக்க இளைஞர்களும் பெண்களும் என்ன பேசுனாங்கன்னு நிறைய வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம். பொண்ணு பேசுது, என் ஃபேமிலியில 8 பேர் இருக்காங்க, 8 பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நானே விஷம் வச்சிருவேன். இந்த கூட்டம் கொள்கை இல்லாத கூட்டத்தை தாண்டி கொஞ்சம் கூட அறிவில்லாத கூட்டமா தான் இந்த தாவேகா இப்ப செயல்பட்டு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை சார்ந்தவர்களை நாங்க ஜோக்கர்ஸா தான் பாக்குறோம். அவங்கள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா எங்களால ட்ரீட் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஜோக்கர்ஸ் தான். திரு முகிலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு தெரிவிங்க. ஏன்னா இப்படி ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அதோட இம்பாக்ட் எல்லா நாளும் அமைதியா இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அது பூதாகரமா அவருக்கு எதிராக கிளம்பும். அமாவாசை அவர்களை அமாவாசை நினைப்பாவே இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த 3 அமாவாசை 4 அமாவாசை இந்த கணக்கெல்லாம் பாக்குறாரு. தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார் 2026. அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலயே அவங்களுக்கு ஊறிடுச்சு. அவங்களுக்கு 2026 எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆயிட்டாருன்னா அவருக்கு கீழே வர அமைச்சரவைக்கு ஒரு அமைச்சருக்கு இவ்வளவு 800 கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்க. மைச்சனை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் வழக்கறிஞர் தோழர் ஜெயபிரபா இளங்கோவன் அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கருத்து கிடைச்சோம். தோழர் வணக்கம். வணக்கம். சமீபத்துல ராமேஸ்வரம் வந்திருந்த ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தீபத்தூணில் விளக்கேற்ற அனுமதிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசின் மீது மிக காட்டமான பதில கொடுத்திருக்கிறாங்க. திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களின் சாடும் விதத்தை அந்த போக்கு இருந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? தர்மேந்திர பிரதான் அவர்கள் மட்டுமில்ல, தமிழகத்துக்கு வருகை தரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களுமே, பாஜகவை சேர்ந்தவர்கள் அனைவருமே தமிழக மக்களை ஒரு முட்டாள்தனமாகவே நினைத்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசுறாங்க. தீபத்தூண்ல போய் தீபம் ஏத்தல, அதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா அது குற்றம், அது திமுக அரசியல் பண்றாங்க அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்கள் பதிவிடுறாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அன்பு செய்ய வேண்டிய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை வைத்து வம்பு செய்யற அரசியலா பாஜகவினர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மத்திய அமைச்சர்கள் இங்க தமிழகத்துல ஒரு மதவாத அரசியலை தூண்டுற மாதிரியான பேச்சுக்கள் கண்டிப்பா கண்டனத்துக்குரியது. அததான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி எத்தனையோ இந்துக்கள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இந்த தீபத்தூண் மேலதான் தீபம் ஏத்தணுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரியான சடங்குகள் இதுவரைக்கும் நடக்கலன்னு தான் சொல்லுவாங்க. தீபம் ஏற்றுறது எல்லாருடைய உரிமையும் தான். இதுல இந்து அமைப்பு மட்டும்தான் ஏத்தணும்ன்றது அவங்களுடைய கருத்து இல்ல. மக்களுடைய கருத்து என்னன்னா, இந்து அறநிலையத்துறை பண்ண வேண்டியது அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் தீபம் ஏத்துனாங்க, இந்த இடத்துலதான் ஏத்தணும்ன்றது மக்களுடைய கருத்து கிடையாது. இதை வைத்து பாஜகவினர் தமிழகத்துல ஒரு மதவாத அரசியலை பண்ணணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. இது என்னைக்குமே நடக்கவே நடக்காதுன்றதுதான் உண்மை. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் பொழுது உறுதியா பாஜகவினராலேயோ இல்ல இந்து அமைப்பின் மூலமாகவோ ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணி ஒரு மதவாத அரசியல் நடத்தணும்னா அது என்னைக்குமே நடக்காது. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியா தங்களுடைய காலை ஆழமா ஊன்னு சொல்லிட்டு பாஜக பலவிதமான முயற்சிகளை மதத்தை வைத்து கொண்டுதான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த முயற்சி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தாலும் இவங்க தொடர்ந்து அதே பாணியை எடுப்பதோடைய நோக்கம் என்னவா இருக்குது? இது பாஜகவினருக்கு வேற எந்த ஒரு குறை கூறுறதுக்கு எந்த ஒரு விஷயமுமே இல்ல. மதவாத அரசியலை பரப்புறதுன்றதை தாண்டி இவங்க பாஜகவினருக்கு அவங்களுக்கு குறை தமிழக அரசின் மீதோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உள்ள ஆட்சியின் மீதோ எந்த ஒரு குறைகளையும் கூற முடியாதனாலதான். அதாவது என்ன சொல்றது, துப்பு கெட்டத்தனம். இதுக்கு பேரு எங்க ஊர்ல ஒரு பாஷை சொல்லுவாங்க மதுரையில, இது துப்பு கெட்டத்தனம்வாங்க. என்னன்னா வேற வழியே இல்ல, அதனால நான் இதை எடுத்து பண்றேன் அப்படின்றதுதான் இவங்க சொல்ல வர்றாங்க. அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இது பிஜேபி RSS சேர்ந்து ஒரு இந்த இந்து அமைப்புன்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து இதை கேஸ் போட வச்சது, இதுக்கு தீர்ப்பு வழங்கியது, இது எல்லாமே ஒரு ரியல் லைஃப்ல மக்களுக்கு புரியாதுன்னு நினைச்சு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்காங்க. இது புரியாத மக்கள் இங்க யாருமே கிடையாதுன்னு நான் நம்புறேன்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து சென்னையில பிரம்மாண்டமா நடத்தி மகளிருக்காக திமுக அரசு என்னென்ன செய்துன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது திரும்பவும் பல்லடத்துல வந்துட்டு அவ்வளவு செலவு பண்ணி திரும்பவும் ஒரு மாநாடு வந்து நடத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு எதிர்கட்சிகள் எழுப்புறாங்களே. அதாவது முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாங்க நடத்துற மாநாடுகள் வந்து வெறும் ஒரு பேச்சுக்காக நடத்துற மாநாடு கிடையாது. வெறும் கூட்டம் மட்டுமே கூட்டி அதை கண்டக்ட் பண்ணிட்டோம் நாங்க கூட்டங்க அதுக்காக பண்றது கிடையாது. தமிழக மக்களிடம் தமிழக முதல்வர் அவர்கள் மக்களிடம் எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை நாங்கள் வந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து தெளிவா மக்களிடம் போய் சேர்க்கணும்ன்றதுக்காக போடக்கூடியதுதான் இந்த மாநாடு. இந்த மாநாடுல வெறும் மக்களுக்கு தெரிவிக்கிறதா மட்டும் இருக்காது, மக்களுடைய குறைகளையும் கேட்பாங்க. இது வரைக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதையும் நிவர்த்தி செஞ்சிருக்காங்க. மேடைகள்ல புதிய அறிவிப்புகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மாநாடு மூலமா பண்றோம். அதுல முக்கியமா இப்போ தற்பொழுது நடந்த திருப்பூர்ல பல்லடத்துல நடந்த திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி சார்பாக நடைபெற்ற மாநாடு வந்து அந்த மண்டலத்தின் உள்ள மகளிர்கள் அனைவருமே, அதாவது பாகத்துல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், பாகம், வட்டம், பகுதி, பேரூர், இப்படி எத்தனையோ பிரிவுகள்ல இருக்கிற மகளிர்கள் வந்து ஒன்றிணைந்து ஒரு மாநாடுக்கு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பான கட்சி வந்து இந்த மாநாடு நடத்துதுன்னா சாதாரண நோக்கத்துக்காக நடத்தல. இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு வைத்தறிச்சலை உண்டு பண்ணதான் செய்யும். ஏன்னா மற்ற கட்சிகளை நீங்க அதிமுக எடுத்துட்டீங்கன்னா 4-5 உடஞ்சிருச்சு. தாவேக்கா இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. நீங்க கூட்டம் காமிக்கணும்னா எப்படி வேணா நீங்க நாங்க மகளிர் அணியில மட்டும் 1.5 லட்சம் பேர் ஒரு பர்டிகுலர் ஒரு 6 மண்டலங்கள் மட்டுமே, ஒரு 6 மாவட்டங்கள் மட்டுமே சேர்ந்து வெறும் 1.5 லட்சம் பேரை கூட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து நமது அக்கா கனிமொழி அவர்கள் எடுத்து வரலாற்று சிறப்புமிக்க மாநாடை நடத்தி இது வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல தாவேகாவினரா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சியினர் யாரா இருந்தாலுமே ஒரு பயத்தை உண்டு பண்ணும். 2026 தேர்தலுக்கான அடித்தளமா தான் இந்த மகளிர் அணி மாநாடை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எடுத்து நடத்தியிருக்காங்க. இல்ல அதான் வந்துட்டு எதிர்கட்சிகள் தரப்புல குறிப்பா தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, திமுக இதுக்கு முன்னாடி வந்துட்டு இளைஞர் மண்டல மாநாடு நடத்தினதாட்டி இப்ப மகளிரணி மண்டல மாநாடு இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க, விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஏன்னா சென்னை நடத்தின நிகழ்ச்சிக்கு வந்து திரும்ப எதுக்கு வந்து பல்லடத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய வருகையை பார்த்து திமுக வந்து பயந்துருச்சு, அதாவது தாவேக்காவோட வருகையை பார்த்து திமுக பயந்துருச்சு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞரணி மாநாடு பெண்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் இளைஞரணி மாநாடா இருக்கட்டும், இல்ல வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடா இருக்கட்டும், இது இரண்டோட நோக்கம் என்னன்னா வந்து இளைஞர் அணியில் இருக்கும் தோழர்களையும் மகளிர் அணியில் இருக்கும் தோழிகளையும் வந்து ஒன்றிணைத்து கட்சியினுடைய கொள்கைகளை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னொன்னு, நம்ம இது வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோன்றத எடுத்து சொல்லணும்ன்றது, அதாவது இனி இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு, அதை எடுத்து கூறணும்ன்றதுக்காக தான் இந்த மாநாடை தவிர்த்து இந்த கொள்கையே இல்லாத ஒரு கட்சியா தாவேகா வந்து உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. இதுல வந்து அந்த கூட்டத்துல இருக்க இளைஞர்களும் பெண்களும் என்ன பேசுனாங்கன்னு நிறைய வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம். இதுல என்ன ஒரு, அதாவது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்ன்றதை தாண்டி வருத்தப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்க மனசுல வந்து அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பேசியிருக்கிறது ஒரு சில வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, அந்த மாதிரி எங்க அப்பா அம்மா விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது தாவேகாவை சார்ந்த கட்சியினர் வந்து இப்படி ஒரு குழந்தைய வந்து டியூன் பண்ணி வைக்கிறாங்க, இதுல எவ்வளவு ஒரு தப்பு இருக்கு. எத்தனையோ குழந்தைகள் வந்து நம்ம பாக்குறோம், குழந்தைங்க மனசுல ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பதிக்கிறாங்க அப்படின்றது புரியல. இதை தாண்டி பெண்களுமே, தாவேகாவை சேர்ந்த பெண்களுமே ஒரு சிலர் பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு பேசுது, என் ஃபேமிலியில 8 பேர் இருக்காங்க, 8 பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நானே விஷம் வச்சிருவேன். இதெல்லாம் வந்து இந்த கூட்டம் வந்து கொள்கை இல்லாத கூட்டத்தை தாண்டி கொஞ்சம் கூட அறிவில்லாத கூட்டமா தான் இந்த தாவேகா வந்து இப்ப செயல்பட்டு இருக்கு. என்னன்னா இதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் இதை பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னும் பொழுது இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் மக்களிடம், இதை இவங்க வந்து அவங்க நிர்வாகிகளே இதை நெகட்டிவா கொண்டு போய் சேர்க்கிறாங்களேன்றது ஒரு தலைவருக்கு தெரியாதா? சோ இது தாவேகாவுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல தலைவர் முன்னாடியே லேம்ப் போஸ்ட்ல ஏறி நிக்கிறாரு, இவர் அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? நீ இறங்குடான்னு சொல்லாம கீழே இறங்குனா முத்தம் தரேன்னா இது என்ன லாஜிக்? அப்போ இன்னும் 100 பேர் ஏறுவான், 100 பேருக்கு நீங்க ஃபிளைங் கேஸ் கொடுப்பீங்களா?
அப்ப இது வந்து ஒரு அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவருக்கே ஒரு புரிதல் இல்லாத பொழுது இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கம்பாரிசன்ல எடுக்கும் பொழுது கண்டிப்பா நாங்க அதை வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை சார்ந்தவர்களை வந்து நாங்க ஜோக்கர்ஸா தான் பாக்குறோம். அவங்கள வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா எங்களால ட்ரீட் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஜோக்கர்ஸ் தான். சமீபத்துல தாவேகால சேர்ந்து பொறுப்பு வாங்கின முகிலன்ற நிர்வாகி அவர் வந்துட்டு என்ன சொன்னாருனாக்கா, மகளிர் அணி மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து மது குடித்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். முகிலன் அவர்கள் வந்து தேவையில்லாத பல கட்டுக்கதைகள், கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசி பார்த்தா அவரோட வாய்ஜாலம் அங்க பலிக்கல. அதனால இப்ப தாவேகாவுல ஒரு நிர்வாகியா இணைஞ்சிட்டு நான் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்ன மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்தாருன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எதனால சொல்றேன்னா, இவர் ஏற்கனவே பல யூடியூப் சேனல்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் எப்படி பேட்டி கொடுத்தாரு, எந்த மாதிரியான இம்பாக்ட் அதுல இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். திரு முகிலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு தெரிவிங்கன்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா இப்படி ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அதோட இம்பாக்ட் எல்லா நாளும் அமைதியா இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அது பூதாகரமா அவருக்கு எதிராக கிளம்பும். அதனால ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது பார்த்து சிந்திச்சு பேசணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு, இன்னும் 3 அமாவாசை தான் இந்த திமுக ஆட்சி வந்துட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அமாவாசை அவர்களை வந்து அமாவாசை நினைப்பாவே இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த 3 அமாவாசை 4 அமாவாசை இந்த கணக்கெல்லாம் பாக்குறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தூக்கம் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி சில உளறல்கள் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடை தாண்டி நேத்திக்கு கூட செல்லூர் ராஜு அவர்கள் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார் 2026 அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பேசணும்னு தெரியாம தூக்கம் இல்லாம உளறிட்டு இருக்காங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. திமுகவுடைய குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், கார்பரேட் அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்துட்டு அதிமுக வந்துட்டு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய கட்சியிலே அவருக்கு என்ன நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இங்க வாரிசு அரசியல் பண்ணுது அப்படின்னா அது வந்து தவறான கருத்து. அவரே வந்து அவருடைய பையனை வைத்து சில வசூல் வேட்டையில இறங்கியிருக்காரு. ரீசெண்டா சோசியல் மீடியால நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு 2026 எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆயிட்டாருன்னா அவருக்கு கீழே வர அமைச்சரவைக்கு ஒரு அமைச்சருக்கு இவ்வளவு 800 கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்க. இதனால வந்து டென்ஷன் ஆகி திரு ஜெயக்குமாரா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் சட்டையை பிடிக்காதது மட்டும்தான் குறை. இது வந்து அவருடைய கட்சியில அவருடைய பையன் மிதுனே பண்ணிட்டு இருக்காரு. இது அவருக்கு வாரிசு அரசியலா தெரியலையான்றதுதான் வேடிக்கையா இருக்கு. இவ்வளவு நேரம் உங்க கருத்தை பகிர்ந்து மிக்க நன்றி. தேங்க்யூ. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.